வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கோம். அண்ட் இந்த இடத்துல இருக்க சில பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆர்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அதை பற்றி இந்த கஷ்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கண்ணா. வணக்கம். இந்த இந்த வேலையை எவ்வளோ நாளாக நீங்கள் செய்கிறீங்கண்ணா? நான் செய்கிற ஒரு 3 மாதமாக செய்வேன். என்ன வேலைன்னு சொல்லுங்கள். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. என்ன வேலைன்னு சொல்லுங்கள். நான் வேலை பாத்ரூம் கழுவுற வேலை, சுத்தம் பண்ணுற வேலை. மாத சம்பளம் வந்து 13,000 ரூபாய். எனக்கு வீட்டு குடும்பத்துக்கு எடுத்து போய் கொடுத்துருவேன். எனக்கு ஒரு 400 ரூபாய் செலவு வச்சுக்குவேன். 400 ரூபாய் வச்சுருப்பீங்களா? 400 ரூபாய் வச்சுக்குவேன். வீட்டில் பொண்ணுங்க 3 பொண்ணு, ஒரு பையங்கிறான். ஒரு பையனா? ஒரு பையன், 3 பொண்ணு. அவங்க இருந்தாலும் என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்றாங்க. நான் உழைக்கிறவன் உட்காரல. நான் கஷ்டப்பட்டு என்னுடைய இதில் நான் சாப்பிட்டுன்னுக்கிறேன். சம்பாதிச்சு நான்லாம் என்ன தவிர அவங்கள போய் நான் யாரையும் கேட்கல. நான் தனியாக இருக்கிறேன். இப்போது வீட்டு குறுக்க இந்த கௌசிக் வந்தான். இப்போ வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் எல்லா வீட்டுக்கும் போவேன். தனியாக வீடு வச்சு நான் சாப்பிட்டுக்கின்னு போய்க்கின்னு ஹோட்டலில் இங்கே சாப்பிட்டுக்கின்னு கொடுத்தாக்கா மாதம் ஆனால் சம்பளம் வாங்குறேன். அன்றைக்கி எல்லா வீட்டுக்கும் போவேன், வருவேன், எல்லாரையும் பார்ப்பேன். அவ்வளோதான். எவ்வளோ வருஷமாக நீங்கள் வேலை செய்கிறீங்கண்ணா? நான் வந்து வேலை செஞ்சேன். வேறு வேலையா? வேலை சொல்லட்டுமா? மீன்பாடி வண்டி ரிக்ஷா ஓட்டுவேன், காவா எடுப்பேன், ரப்பீஸ் அடிப்பேன், அடுப்பில் அதான் வீட்டு சாமான் அடிப்பேன். இந்த 3 சக்கர வண்டியில் அது கஷ்டப்பட்டு வலிப்பேன். அந்த வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, ஏன் அதெல்லாம் கஷ்டப்பட்டு மண்ணை வர்ற கல்லை வர்ற, உட்காந்துங்கிற வேலைக்கு செஞ்சுட்டு ஒரு 4 ஹவர் உட்காந்துட்டு வா, நான் சேர்த்து விட்றேன்னு ஒரு அம்மா கொடுத்தாங்க. நான் அதை பார்த்துட்டு அந்த வேலையில் நான் ஒழுங்காக இருந்துருக்கிறேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் அவ்வளோவா இல்லை. அதெல்லாம் கிடைக்குது, சாப்பிட்றேன், சாப்பாடு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி நான் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க? பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. நான் தான் போக மாட்டேன். என்னுடைய ஓய்ப்பில் தான் நான் இது வரைக்கும் நான் ஸ்கூல் போகல, படிக்க போகல, ஒரு எழுத்து தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எனக்கு கூலி வேலை செஞ்சு தான் முட்டை தூக்கி அதை தூக்கி பசங்களை காப்பாற்றி கடைசி. எப்படி நான் இந்த பின்னாடி இருக்க எல்லா ஊர் மக்களுமே இங்கடா வந்து போவாங்களா? ஆமாம், எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. இந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும். கவுன்சிலர் எல்லாமே இருக்கிறாங்க, கட்சி தலைவருங்கிறாங்க. அவங்க பார்த்து தான் வச்சுக்கிறாங்க. நான் வந்ததுலேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. சுத்தமாக பார்க்குறேன், ஏரியாவை எல்லாம் கவுசியம். நீ இங்கேயே இருந்தால் போதும் அப்படின்னாங்க. நான் பாட்டுக்கு செஞ்சுருக்கிறேன். என்னை யாரையும் அனுப்பக்கூடாது, அந்த எங்கள் மாற்றலாம் போகக்கூடாது அப்படின்னாங்க. சரி, இங்கேருந்தே காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னாங்க. வேலை செஞ்சுருக்கிறேன். எவ்வளோண்ணா வயசு உங்களுக்கு? 70 வயசு. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை. 70 வயசு ஆயிடுச்சா? 70. வேலை செஞ்சேன், வயசாச்சு. இதில் வேலை செஞ்சேன், ராம்கில் மாநகர சென்னையில் வேலை செஞ்சேன். 2 வருஷம் செஞ்சேன். அப்புறம் வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை பார்த்து வயசாகிடுச்சு வாங்க, எங்களுக்கு வந்து சொல்ல வரும் நீ வேலையை கை தொழில பாரு அப்படின்றாங்க. 50 வயசு வரைக்கும் தானே, அது 50 வரைக்கும் எடுக்கிறான். கொஞ்சம் 55 வரைக்கும் எடுக்கிறான். எனக்கு 70 வயசுக்கு இல்லை, நீ வா நான் கை தொழில் பண்ணு. அப்படியாண்ணா? ஓகே. உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்துச்சா வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? அந்த 100 ரூபாய் இருந்தாக்கா என்ன பண்ணுவேன், 5 டீ நானே குடிச்சிடுவேன். டீ தான் குடிக்க மாட்டேன். போதை பொருள் என்கிட்ட எதுவுமே கிடையாது. பீடி கிடையாது, சரக்கு சாராயம் கிடையாது. நான் சாப்பிடுவேன். நான் இந்த பஜ்ஜி போண்டா வடை சாப்பிடுவேன். டீ குடிக்க ஒரு 5 டீ செலவு பண்ணுவேன். பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணுவேன். எங்களுக்கு காப்பாங்க. நான் டீ வாங்கி கொடுப்பா தாத்தா, டீ வாங்கிப்பா குடிக்கலான்னு. சரி போய் வாங்கிட்டு வந்தா நான் கொடுக்குறேன் காசு, போய் வாங்கிட்டு வா. பசங்க கேட்டால் கூட கொடுப்பேன். 5 10 கேட்டாக்கா அதையும் தானம் பண்ணிக்கிறேன். தானம் பண்ணுறதுல என்கிட்ட நிறைய இருக்குது, காசு தான் இல்லை. சரிண்ணா. நான் சம்பாதிச்சதெல்லாம் தானமாக தான் போகுது. ஆனால் ஆளை பார்த்து தான் கொடுப்பேன். ரோட்டில் கூட போகிறேன், கேட்டாங்கன்னா கூட கை கால் இல்லாதவன் நொண்டி ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க தான் கொடுக்கணும். நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் நான் கொடுக்க மாட்டேன். நான் உழைக்கும்போது நீ உழைச்சாருண்ணா, நீ சுற்றி துண்டு பஸ் ஸ்டாண்டில் பிளாட்பாரத்தில் தூங்குறியே, என்ன மாதிரி உழைச்சா நீ ஏன் அடுத்தவங்க போய் காசு கேட்க போகிற அப்படின்ட்டு என்னுடைய இது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். ஒரு நாள் வாழ்க்கையை இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எப்படி ஓத்துறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் வீடியோ பார்த்து சொல்லுங்கண்ணா. நான் காலைல வருவேன், வேலை செய்வேன், மதியானம் சாப்பாடு, நைட் டைம் சாப்பாடு. நீங்கள் இந்த கம்பெனி தான் வேலை செய்கிறீங்கண்ணா?
இங்கடா வேலை செய்கிறீங்களாண்ணா? எப்படி நான் சம்பளம் எல்லாம் பத்துறா குடும்பமெல்லாம் இருக்கா இல்லை எப்படி நீ? இல்லைங்க. இல்லை. அப்போ நீதான் சிங்கிள்? ஆமாம். முறத்து சிங்கிள் மாதிரியா? இந்த பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணீங்களே அந்த சிங்கிள் நினைச்சியா? பொண்ணுங்களே ரிஜெக்ட் பண்ற முரட்டு சிங்கிள். வாழ்க்கை எப்படி எப்படி வாழ்க்கையில் என்ன சந்தோஷமா இருக்கீங்களா இல்லை பரவாயில்ல. பெரிய பிரச்சனை இல்லை? ஓலோ போகிறேன். கடவுள் மேலே நம்பிக்கை அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லை. எவ்வளோ வருஷமா என்ன வேலை செய்றீங்கண்ணா? நான் வந்து ஒரு 4 மாசமா வேலை செய்கிறேன். 4 மாதம் தானா? அதுக்கு முன்னாடிண்ணா? அது இல்லை. சும்மா தான் இருப்பேன். அப்போலாம் இருந்தாங்க ஆளுங்க பார்த்தினாங்க. இப்போ யாரும் இல்லை. நான் ஒண்டி தான் வேலை செய்கிறேன். பாடத்துனாங்க யார் பார்த்தாங்கண்ணா உங்களை முன்னாடி? எங்கள் வீட்டில் பார்த்துருக்கோம். உங்கள் வீட்லையா? யார் இருந்தாங்க உங்களுக்கு? அப்போ முன்னாடி சாப்பிட்டாரன். இப்போ உங்களுக்கு குடும்பம் இருக்கா? இப்போ கொஞ்சம் முன்னாடி இருக்கான்னு சொல்லுங்க. போயிட்டாங்களாண்ணா? எல்லாம் போயிட்டாங்க. நான் தனியாக வந்து இருக்கிறேன். வணக்கம் பாத்தி. இப்போ என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள், இப்போ நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்படுறீங்க அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சொல்லிடுங்க. அதாங்க என்ன சொல்றது, நீங்கள் படுற வாழ்க்கையில் கஷ்டம் சாப்பாடு கஷ்டமா தான் இருக்குது. என்னைக்கா கஷ்டம் தான் படுறேன். அது என்ன செய், கஷ்டம் தான் படுறேன். ரொம்ப கஷ்டம் தான் படுறேன். நிம்மதி இல்லை. என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்க? நிம்மதி இல்லை வாழ்க்கையில. நிம்மதி இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கு பசங்களை யாருமே இல்லையா? 2 புள்ள ஒரு பொண்ணு இருக்கு. எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க. 2 புள்ள கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு மூளை வளர்ச்சி இல்லை, வீட்டில் தான் இருக்கு. எல்லாம் எங்கள் பையன் பார்த்து. நான் இங்கே தான் இருக்கேன். நான் தனியாக இருக்கேன். நான் யாரும் வானான்ட்டு வந்துட்டேன். அவ்வளோ தேவையில்லை. இதோ இங்கே கொடுக்கறது தான் வாங்கி சாப்பிட்டேன். குறை கிடையாது, இங்கே தான் வாங்கி சாப்பிட்டேன். எப்படியோ இருந்துட்டு தான் போவோம். இல்லை இங்கே இங்கே இருக்கிற இடத்துல கோயில் அண்ணன் கடையாண்ண படுத்துக்கிறோம். என்ன பண்ணுறது, இடம் இல்லாத இல்லை. இடம் இப்போ நீங்களா வந்தீங்களா இல்லை அவங்களா அனுப்பிட்டாங்க? இல்லை, நானாக தான் வந்தேன். நானும் வந்தாந்து எடுத்து போய் வந்துடுறேன். அவங்க செத்துதான் இல்லை. இப்போ ஒரு 100 ரூபாய் உங்ககிட்ட இருந்தால் அதோட அருமை எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்குது, அதை பற்றி பெருசாக பார்க்கலாம். 100 ரூபாவா சீன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 100 ரூபாய் உங்ககிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். 100 ரூபாய் இருந்தால் பெரிய மலை. 100 ரூபாய் இருந்தால் பெரிய மலை. எவ்வளோ வருஷமா நீங்கள் இங்கே இருக்கீங்க? சொல்ல முடியாது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆகுது. வணக்கண்ணா. ஒரு நாள் வாழ்க்கையை எப்படி ஓத்துறீங்க அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஏதோ பாபா கோயிலில் இருந்துட்டு ஏதோ இருந்துட்டு பசி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு குடும்ப அதெல்லாம் இல்லையாண்ணா? குடும்பம் வளங்கள். அப்போ ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இங்கே தான் இருக்கீங்க, இங்கே தான் பிறந்தீங்க. அப்போ உங்களுக்கு அப்பா அம்மா அவங்கள இறந்துட்டாங்க. உங்களுக்கு வீடு யாருமே இல்லை, சின்ன வயசுல நீங்கள் இறங்கிட்டீங்க. எப்போ இங்கே வந்தீங்க? இந்த இடத்துக்கு எப்போ வந்தீங்க? இப்போ ஒரு 10 வருஷமா இருக்கும். 10 வருஷமா நீங்கள்? அதுக்கு முன்னாடி நம்ம இதில் சும்மா தேனாம்பேட்டையில் இருந்து. தேனாம்பேட்டையிலண்ணா? சாப்பிட்றதெல்லாம் பாபா கோயிலில் சாப்பிட்ருக்கோம். தூங்குறதெல்லாம் இங்கே தூங்கிடுங்களா? கொஞ்சம் சிரமம் தான், அதான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கோம். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வணக்கண்ணா. இப்போ ஒரு நாள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஓத்துறீங்க அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வேலை இல்லை. இப்போது ஒரு 2 வருஷமா வீட்டில் தான் இருக்கேன். வரேன், கோயிலுக்கு வரேன். அப்படி எங்கண்ணா வீடு இருக்கா இல்லை இங்கே தான் இருப்பீங்களா எப்போவுமே? வீடு இருக்குது. வீடு இருக்காண்ணா? ஓகேண்ணா. இப்போ எதுனால வேலை போயிடுச்சு? இப்போ வேலை போயிடுச்சுன்னு சொல்லுங்க, எதனால போயிடுச்சு?
அது வீட்டில் ஏதோ இது நடந்துச்சு. வேலையில் இந்த கொரோனா வந்ததுல்ல, கொரோனா. அதுக்காக வேலை இல்லாத போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணலையா? நான் போனேன், ஒரு வாரம் கழிச்சு வாடினாரு, போய் பார்க்கல. ஆனால் வேலை இருக்கு, போக முடியலையே. ஓகே. இப்போ வீட்டில் பசங்க ஒய்ஃபு அவங்களாம் இல்லையா? அதெல்லாம் இல்லை. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான். என் கூட பிறந்தவங்க அண்ணாங்கிறான், தம்பிங்கிறான், தங்கச்சிங்க இருக்கு. அவங்களே எங்கண்ணாப்போ? அவங்களே எங்க? வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. அவங்களாம் வேலைக்கு போகிறாங்களா? அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க. அப்போ ஓரளவுக்கு ஒரு மாதிரி நல்ல வாழ்க்கை தானேண்ணா, பெருசாக கஷ்டம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கையில் காசு இல்லை. சாப்பாடு எதுவும் கோயிலுக்கு வந்து சாப்பிடுவேன். வீட்டில் எங்கள் அம்மா கோயில் சாப்பாடு இல்லை வீடு சாப்பாடு? ஓகேண்ணா, சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது? சாக்கடையில பிறந்து குப்பை தொட்டியில வளர்ந்து சரி எவன் கைகாலையோ பிடிச்சு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்து